அனிமே கேரக்டர்ஸை சீல் பண்ணி வைக்கும்போது அந்த டைம் லைன் உண்மையிலேயே ரொம்ப ரெடிகுலஸா ஆகிடும். இங்க சில முக்கியமான கேரக்டர்ஸோட சீலிங் டைம் லைனை பார்க்கலாம். ஜஸ்ட் கோஜோ சாட்டரோவை எடுத்துக்கோங்க. ரியல் வேர்ல்டுல அவன் பிரிசம் ரிலம்ல இருந்து அன்சீல் ஆக நம்ம 3 இயர்ஸ்க்கு மேல வெயிட் பண்ணோம். அது பார்க்க ஒரு டைம் லைன் மாதிரி இருந்துச்சு. ஆனா JJK யூனிவர்ஸ்ல அவன் எக்ஸாக்டா 19 டேஸ் தான் அந்த பாக்ஸ்குள்ள ட்ராப் ஆகி இருந்தான். இது லிட்டரலி 3 வீக்ஸை விட கம்மி. இப்போ உங்களுக்கு உண்மையான பிரிசன் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியணும்னா ப்ளீச்ல இருக்க சோசுகே ஏசனை பாத்துக்கோங்க. ஃபேக் கராகோரா டவுன் ஆர்க்குக்கு அப்புறம் அவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு இனிஷியலி முக்கேன்ல 18,800 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. ஆனா அவன் ஜட்ஜஸ் கிட்ட வாய் அடிச்சதால அவங்க அந்த சென்டென்ஸை எக்ஸாக்டா 20,000 இயர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஜோஜோல வர கால்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஏசனோட சென்டென்ஸ் ஒரு ஜோக்குன்னு தான் சொல்லணும். பார்ட் 2 எண்ட்ல அவன் ஸ்பேஸோட வேக்யூம்க்கு பிளாஸ்ட் பண்ணப்பட்டான். அவன் கம்ப்ளீட்லி இம்மார்டல், அப்புறம் சாகவே முடியாதுங்கிற நிலைமை. அதோட அர்த்தம் அவன் கெனானிக்கலி அந்த காஸ்மோஸ்ல என்லெஸ்ஸா ட்ராப்ட் ஆகி ஃப்ளோட் ஆகிட்டே இருப்பான். அதுவும் கடைசியில அவன் யோசிக்கிறதே நிறுத்துற வரைக்கும். ஆனா இதுலயே அப்சல்யூட் கிரேசியான ஆள் ஆக்சுவலா ஒரு ஹீரோ தான். ஒரு டார்க் இருட்ல கம்ப்ளீட்லி பேரலைஸ்டா இருக்கிறத இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க. ஆனா அந்த என்டையர் டைமும் உங்க மைண்ட் 100% கான்சியஸோட இருக்கணும். இதுதான் டாக்டர் ஸ்டோன்ல வர செங்குக்கு எக்ஸாக்டா நடந்துச்சு. அவன் ஒரு பெட்ரிஃபைடு ராக்குள்ள முழிச்சிட்டே இருந்து லிட்டரலி ஒவ்வொரு சிங்கிள் செகண்டையும் எக்ஸாக்டா 3,700+ இயர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டே இருந்தான்.